உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தர் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உன் மகனை எடுத்து வல்லமையை பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. எல்லா தீமைகளுக்கு வழிவிட்டாட்சியும் கலந்தது மூலம் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜனங்களின் கவனத்தை திசை திருப்பாதபடிக்கு, சிந்தையை திசை திருப்பாதபடிக்கு எல்லாரும் கவனமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்தும் ரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்மையுடன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்கார். சரி, 1250 அருமையான பாஸ்டர் அரியலூர் வட்டக்கோயில் இயேசு வழி பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களை கரங்களை தட்டி அழைப்போம். அல்லேலூயா. அங்கே நிற்கிறது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கே இருந்துங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. அதனால தான் சரி. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னோடய அன்பின் வாழ்த்துக்கள். என்னை குறித்து அறிமுகம் தேவைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நான் இங்கே பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு நான் இங்கே பேசுகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எழுப்புதல் ஜெபத்திற்காக நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென். ஜெபத்திற்கு அதிகமாக இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப குறைவு. ஆனாலும் நீங்கள் இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது, ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். கோசேனுங்கிற பட்டணத்தில் மட்டும் எந்த சேதமும் கிடையாது. ஒரு பக்கம் கல்மழை, ஒரு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் தவளைகளால் வாதைகள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளிகள் வந்து அந்த தேசத்தின் பயிர்களெல்லாம் நாசம் பண்ணினது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் மட்டும் என்ன இல்லை, எந்த சேதமும் இல்லை. ஞாபகம் இருக்கா? கோசேன் பட்டணம். ஆமென். அப்போ இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் தேவன் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறார். வாழ்க்கையில் நீங்கள் வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எதை விதைக்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம், அறுப்போம். நீங்கள் மனசில் என்னத்தை நினைக்கிறீங்களோ, எதை அறிக்கை செய்கிறீங்களோ, அதற்கு ஏற்றாறு போல தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமே. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம்மா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் நாம் நிற்கும்பொழுது கர்த்தர் நம்மளை இந்த நேரத்தில் பலப்படுத்தணும். நல்லா ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்கள் நாமத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு மத்தியிலே நிறைய இடைபடுவீராக. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நான் அல்ல, நீர் எங்கள் மத்தியில் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த எழுப்புதல் ஜெபத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உங்கள் நாமம் மட்டுமே மகிமையடைய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மூழ்க செய்யுங்க. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் எடுப்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. எங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில், இந்த கிராமத்தில் எங்கள் வாழ்க்கை மூலமாக ஒரு மாற்றம் வருவதற்கு தேவன் உதவி செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த கூடி வந்திருக்கிற அந்த ஜனங்களை, உம்முடைய பிள்ளைகளை
ஸ்தானாதிபதிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறத உணரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கிராமத்தில் எவ்வளோ குடும்பங்கள் இருந்தாலும், எலியா நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னானே ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கிராமத்தில் இத்தனை பேரை நீருடைய சமூகத்தில் வருவதற்கு உதவி செய்த மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பசங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? ஆமேன். சரி, ஓகே. என்னதான் நம்ம பண்ணாலும் 1 மணி நேரம் தான் உங்களுடைய மென்டாலிட்டி, அதாவது உங்கள் மைண்ட் செட்டப் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணாது. சரி, இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம ஆண்டவரை குறித்து பிரைஸ்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, சாரி இது மைக்கு ஹோல்டர் ஆகலை, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் எத்தனை பேர் கேட்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை தெய்வனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும். நான் ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறேனே, வார்த்தை ஒன்று வாழ்க்கை ஒன்றாக இருக்கக்கூடாது. எனக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்குது, என்னை பார்த்தா எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பாஸ்டர் வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கிறாரு அப்படின்ற கோணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் நிழலாக இருக்கக்கூடாது, நிஜமாக இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் நிழலாக இருக்கக்கூடாது, என்னவாக இருக்கணும்? நிஜமாக இருக்கணும். உங்கள் நிழல் என்ன ஆயிரும்? அப்பப்போ மாறும். ஆனால் உங்கள் நிஜம் என்ன பண்ணாது? மாறாது. நீங்கள் தங்கமாக இருக்கணும், தகரமாக இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? தகரம் என்றைக்கு என்ன ஆயிரும்? மக்கி மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் தங்கம் என்றைக்கும் மாறாது. அதனால தான் தங்கத்துடைய ரேட்டு நாளுக்கு நாள் என்ன ஆகுது? ஏறிக்கொண்டே போகுது. ஏன் அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக என்ன பண்ணுறாங்க? தங்கத்தை சேகரித்து வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அதோடைய தரம் என்றைக்குமே என்ன பண்ணலை? மாறலை, குறையலை, வித்தியாசப்படலை. இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் யாராக இருக்கிறீங்க? தங்கமாக இருக்கிறீங்க. சத்தத்தை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ சத்தத்தை எனக்கு வேண்டாமா, தெய்வ சத்தத்தை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும்? கேட்கணும். எங்கள் ஊரில் நான் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் கிறிஸ்தவன். நான் அப்படியே பிரசங்கத்தோடு கூட என்னுடைய சாட்சியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எங்கள் ஊரில் நான் ஒருத்தர் தான் கிறிஸ்தவர். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட என் கூட ஒரு 10-15 வாலிபர்கள் இருப்பாங்க. அந்த டைமில் நான் ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த செகண்டில் எங்கள் ஊரே பரபரப்பாயிருச்சு. இவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார். அவங்கவுங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்தனா ஒன்றையும் என்ன பண்ணிடுவான்? மதம் மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இயேசுவுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே வந்துச்சு என் வாழ்க்கையில். நான் 5-7 வயசு இருக்கும்பொழுது எங்கள் ஊருக்குள்ளே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சினிமா போட்டாங்க. சினிமா படம்னு சொல்லுவோம் இல்லையா? ஏசப்போட லைஃப்பை சினிமாவில் போட்டாங்க, திரையில் போட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த தவறு செய்யாத நபரை ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்தி அடிக்கணும்? இவரை எதுக்காக இவ்வளோ காயப்படுத்தணும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த 7 வயசில் உருவான கேள்வி தான் என்னை இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாற்றிருக்கிறது. ஆமே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? வந்திருந்துருக்கலாம். நீங்கள் கடல்லையோ அல்லது கஷ்டத்துலையோ அல்லது பிரச்சனையிலையோ போராட்டத்துலையோ என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்கள் வந்திருக்கலாம். நான் ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்து அந்த வார்த்தைகளோடு கூட நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். ஏசாயா 45:3 வசனத்தை வாசிங்கள். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 45:3 வசனம். ஆமென். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தர் நானே. உங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார்? ஒரு பெயரை வச்சிருக்கிறார். இந்த பெயரை வைத்தது யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா அம்மா தான் பேர் வச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை அவர் என்ன பண்ணாராம்? பெயர் சொல்லி
அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் நீங்கள் எப்போ உண்டானீங்களோ அன்னைக்கே உங்கள் மேலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு முத்திரையை போட்டார். இவங்க எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை போட்டார். அப்போ அந்த நாள் முதற்கொண்டு இன்னும் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்டு மறைவிடமான இடங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? தாழ்வான இடங்களில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டது யாருக்குமே தெரியாது. இந்த பூமி உருவாகும் முன்னே உங்களை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் உருவாக்கிட்டார். உங்களுக்கு யாரையுமே நீங்கள் கற்பனை பண்ணவே முடியாது. எலும்புகள் உருவாகும் விதங்களை அறிவாயோ? நரம்புகள் உருவாகும் விதங்களை அறிவாயோ? எங்கள் ஜாய்ஸு பிறக்கும்பொழுது எங்கள் ஒய்ஃபு வந்து ரொம்ப நாளுக்கு கொஞ்சம் எங்களுக்கு குழந்தை இல்லை. நான் சொன்னேன், நீ என்ன தான் அழுது பிறண்டாலும் ஆண்டவர் வந்து ஒரு ரவுண்டான, எங்கள் அரியலூரில் ஒரு ரவுண்டான ஒரு பிளேஸ் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், அந்த இடத்துல வரும்போது சொன்னேன், எனக்கு ஆண்டவர் அதை ஏற்கனவே வெளிப்படுத்தினதுனால நான் அவங்கள்ட்ட சொன்னேன், வருகிற டிசம்பர் மாதத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கற்பத்தை திறப்பார் அப்படின்னு. அவங்க உடனே சொன்னாங்க, ஏன் தேதி கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னாங்க. அன்றைக்கி சொன்னேன் நான், கர்த்தர் இந்த இது நடக்கும்பொழுது தெய்வன் உன் முகத்திரை என்ன பண்ணுவார்? உனக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு. எக்ஸாக்டாக நான் சொன்னது அதே போல் நடந்துச்சு. அவ்வளோ ஜெபித்த குழந்தை அவங்க ஏதோ ஒரு வெயிட் அப்படி இழுத்ததுனால அது அபார்ஷன் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் நாங்கள் போய் காமிக்கிறோம். அந்த டாக்டர் சொல்கிறாங்க, திட்டிட்டு அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. காலையில் பெரிய டாக்டர் வருவாங்க, அவங்க வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, அபார்ஷன் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி நான் ஊழியத்தின் வந்த ஆரம்ப புதுசு, என் கையில் காசே இல்லை, ₹1 கூட என் கையில் கிடையாது. எப்படியோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். 12-1 மணி நாங்கள் உட்காந்துருக்குறோம், அந்த ஜிஹெச்சில் உட்காந்துருக்குறோம். உட்காந்து என் கையில் ₹1 இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, விசுவாசி இல்லை. எங்கள் அம்மா விசுவாசி கிடையாது. எங்கள் ஊரில் கிறிஸ்தவங்க கிடையாது. ஏதோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தொட்டதுனால நான் அவருடைய வழியில் வந்துட்டேன். எனக்கு எந்த அறிமுகமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சாப்பாடு என்ன, என்னுடைய எதுவுமே எனக்கு தெரியும், எதுவுமே இல்லை. நான் வாழ்கிற வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்கும் அந்த நாட்களில் எங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், கேவலமாக இருக்கும், பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. செங்கல் சூளையில் வேலை செய்கிற குடும்பம் மாதிரி இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். இந்த செங்கல் சூளையில் வேலை செய்கிற குடும்பம்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களாம் ரொம்ப ரொம்ப ரெக்கவரி பண்ணுறாங்க. அவங்கள வந்து முகாமில் அழைச்சி அவங்கள வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் எங்கள் அந்த இடத்துல இருக்கும்பொழுது. அப்போது நான் அடுத்த நாள் இந்த அபார்ஷனுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஊரில் ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி, என் ஒய்ஃபை நீ அங்கேயே உட்காந்துரு, நான் காலையில் என்ன பண்ணுறேன், பணத்தை வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன். ஒரு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். உட்காந்து எனக்கு தூக்கமே வரல, நான் ஜெபம் பண்ணுறேன். விடியற்காலம் ஒரு 4:30 மணி இருக்கும். ஆண்டவருடைய சத்தம் தெளிவாக எனக்கு கேட்குது, அந்த குழந்தை என்ன பண்ணாது, மறிக்காது, நீ விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். அதே நேரத்தில் அந்த டைமில் நான் அப்படியே அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 5:30 மணிக்கு எழுந்துச்சு ஒருத்தட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறேன். அவங்க இருந்த காசை கொடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போகிறேன். போன உடனே எனக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவருடைய சத்தம் சொன்ன அந்த சந்தோஷம் தாங்க முடியல. நான் போகிறேன், இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு பேசினார் அப்படின்னா உடனே அவங்க சொல்கிறாங்க, அதே நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண அந்த நேரத்தில் என் வயிற்றில் ஏதோ ஒன்று நின்ற மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னாங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம போய் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க என்ன தான் கவர்மெண்ட் டாக்டர் சொன்னாலும் நம்ம ஒரு இதுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரைவேட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணும்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, எதுக்காக வந்தீங்கன்னாரு. நான் அந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி கவர்மெண்டில் உள்ள டாக்டர் சொன்னாங்க சார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கிறோன்னு. உடனே அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி, யார் பேர் தெரியுமான்னார். இல்லை சார் எனக்கு தெரியாது, ஒரு டாக்டர் சொன்னாங்க அபார்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் க்ளீன் பண்ணணும், காலையில் வெயிட் பண்ணுங்கன்னாங்கன்னு சொன்னேன். குழந்தை ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் பாருங்கள், இந்த ஹார்ட் பீட்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், மரித்து போன குழந்தை தான் நீங்கள் ஜாய்ஸ் உட்காந்துருக்கு உயிரோட. அல்லேலூயா. அப்போது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கும் பொழுது என் பிள்ளை ஒவ்வொன்றுக்கும் சாட்சி இருக்குது.
அந்த சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரு, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஊருக்குள்ளேயே அடையாளம் படுத்த முடியாத நபர்களான பாஸ்டர் சொன்ன மாதிரி அல்லேலூயா கூட்டக்காரவங்கன்னு சொல்லலாம். உங்களை கேவலமாக பேசலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ராஜா விட்டு பிள்ளைகள், நான் ராஜா விட்டு பிள்ளைகள். ஆமென். எந்த இடத்துலையும் நம்மளை வெட்கப்படுத்தாத ஒரு தேவன் இருப்பார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு ஒருவர் மட்டும்தான். அதே இடத்துல ஆண்டவர் எங்களை இன்னைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நான் உண்மையாக சொல்கிறேன். எப்படி பாஸ்டர் உங்கள் ஊழியம் போகுது அப்படின்னு என்னை யாராவது கேட்டால் நான் சொல்ல, ரொம்ப சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாக எல்லா சுகத்தோடும் கர்த்தர் என்ன பண்ணார், நடத்துகிறார். ஆமென். எனக்கு பல ஆயிரம் தேவை இருக்கலாம், எனக்கு 1 கோடி ரூபா தேவை இருக்குது. என் தரிசனத்துக்கு எத்தனை கோடி கிடைச்சாலும் பத்தாது. அப்போ அதுக்காக எனக்கு நான் ஆண்டவர் இல்லை, என்னை இவ்வளவு பெரிய தேவைகள் இருக்குது, நான் என்னை நடத்தலைன்னு நான் சொல்ல முடியுமா? என் ஆண்டவரை நான் அவரை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இருக்குமா? ஒருத்தட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுத்து பேசுவதற்கு எனக்கு பிடிக்கல. நீங்களும் அப்படின்னு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எந்த இடத்துலையும் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், விட்டு கொடுக்க வேண்டாம். சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனையோ குறைகள் இருக்குது, நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறீங்களா? எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, வெளியில் தெரிஞ்சால் நீங்கள் நினைக்கல, ஐயோ இதை நம்ம அவங்க சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க, நீங்கள் நினைக்க மாட்டீங்க. தேவனை விட்டு கொடுக்காத இருதயம் இன்றைக்கு நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர், உங்களை பெயர் சொல்லி அவர் அழைச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை வயசில் ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு தெரியும். உங்களை ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொல்ல விட்டால் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. நான் இந்த சூழலில் ரசிக்கப்பட்டேங்க, இந்த சூழலில் ரசிக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் நல்லா இருக்கும்போது, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். வாழ்க்கையில் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தனோ அன்றைக்கி தான் எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சது. பயங்கரமான கஷ்டம், சொல்லி முடியாத கஷ்டம். இவ்வளோ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ரேஷன் அரிசி கிடைக்காது எங்களுக்கு. உண்மையாக சொல்லுவேன், பருப்பு சாம்பார்னா எங்களுக்கு ரொம்ப அது ஏதோ ஒரு விசேஷமானது மாதிரி எங்களுக்கு. அதில் பிரியாணி சிக்கன்லாம் எங்களுக்கு அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப எட்டாத உயரத்தில் இருக்கிறது போல் இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில். ஆனால் யாரிடத்தில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்? அழைத்தவர் கர்த்தர். பாடு என்பது இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரமானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் போராடுகிற போராட்டம் நிரந்தரம் அல்ல. விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய சத்தம் கேட்டு பழகி பாருங்க. அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆசைப்படுங்க. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சாயந்தரம் 6:30 மணி. அப்போ தான் எனக்கு பைபிள்னா என்னன்னு தெரியாது, வசனம்னா என்னன்னு தெரியாது, பிரசங்கன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் என்னைக்கு ரசிக்கப்பட்டேன்னா அன்றைக்கே ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னை நடத்தின பாசு அந்த மாவட்டம் ஒத்து பிடிக்கல, அதாவது தாக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், விட்டுட்டு போயிட்டார் என்னைய. அப்போ அந்த நாட்களில் எனக்கு எதுவுமே தெரியாத இந்த நாளில் ஒன்றே எனக்கு தெரியும், ஜெபம் பண்ண மட்டும் தெரியும். நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் என்ன பண்ணுவேன், பாடுவேன், அதுதான் எனக்கு தெரியும். அப்போ நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் நான் மாலை 6:30 மணி இருக்கும், அந்த நேரத்தில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு 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 மேகம் போல என்னை சூழ்ந்தது. அந்த மேகத்துக்குள்ளாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். என் சரீரம் மட்டும்தான் பூமியில் இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன், ஒரு வானத்தில் இருக்கிறது போல் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு காட்சியை பார்க்குறேன். ஒரு போட்டு, ஒரு பெரிய நோவா செஞ்ச பேழையை நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டுடைய வார்த்தை எனக்கு தெளிவாக கேட்குது. ஒரு ஒரு 10,000 ஸ்பீக்கரை கட்டி அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ பெரிய சவுண்டு. அந்த சத்தத்துக்கு முன்னாடி எந்த இறைச்சலையுமே இல்லை, அவ்வளோ பெரிய சத்தம் என் காதில் கேட்குது. நீ பார்க்குறது என்ன? நான் ஒரு பேழையை பார்க்குறேன் ஆண்டவரே, இந்த பேழைக்குள்ளே அநேக ஜாதிகள் என்ன பண்ணுவேன், காப்பாய். அதுக்கப்புறம் சில தூதர்கள், நல்ல வித்தியாசம் தெரியுது, தூதர்கள் பேசுகிறதும் வித்தியாசம் தெரியுது, கர்த்தர் பேசுகிறதும் எனக்கு வித்தியாசம் தெரியுது. அப்போ உடனே நான் அது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் அந்த இடத்துல இருந்திருக்கிறேன். திரும்ப எனக்கு ஒரு ஒரு விழிப்பு போல் வரும்பொழுது எனக்கு அப்போ தான் கேட்குது மற்ற சத்தங்கள்லாம் எனக்கு. அந்த சாயந்தர நேரம் கோழி, இந்த குருவிகள்லாம் மரத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய கருவாலி மரம்லாம் இருந்துச்சு, அந்த சத்தம்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா.
நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அவ்வளோ பண தேவைகள் இருக்கு, இவ்வளோ பண தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனைகளை தான் பார்க்குறோமே தவிர கர்த்தரை நோக்கி என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பார்க்க நமக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லு. எத்தனை பேர் சீரியல் பார்ப்பீங்க? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆனால் தேவனை பார்க்க நமக்கு என்ன இல்லை. எங்கள் ஊரில் ஒரு தாத்தா சொன்னார், 85 வயசு அவருக்கு. தம்பி ஒரு நாள் பிள்ளைகளை ஸ்கூல் விட போகும்போது அவர் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். அப்போ நான் அவர்கிட்ட பேசுவேன். அவர்கிட்ட போனால் அவர் பேசுகிறது தான் நம்ம கேட்கணும், வயசானவங்க தானே, அதை நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அவங்க எப்பொழுதும் அவங்களுக்கு தேவை என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலலாம் பேசுகிறதுக்காகவே ஒரு ஆள் சம்பளத்துக்கு போட்டிருப்பாங்க. வெளிநாடுகளில் வயசானவங்க கூட என்ன பண்ணணும், உட்காந்து பேசணும், இதுக்கு சம்பளம். நடக்குது, இப்போ நடக்குது உண்மையாகவே. கனடா தேசங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பேசுறதுக்காகவே காசு, ஒன்றும் இல்லை, நீ அவங்க கூட பேசணும். கதையாக பேசுவாங்க, நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நீ கேட்கணும். இப்போ திரும்ப நீ ஒன்று என்ன பண்ணிடாத, கேட்டுக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த தாத்தா கிட்ட நான் போனேன்னா என்ன பண்ணுவேன், 85 வயசு அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், தம்பி நான் 7:30 மணிக்கு உட்காந்தேன்னா 9:30 மணி வரை என்ன பண்ணுவேன், சீரியல் பார்ப்பேன். அப்போ நான் யோசித்தேன், இந்த வயசான தாத்தாவுக்கு அந்த சீரியல் என்னடா அவ்வளோ பெரிய ஈர்ப்பு, அவ்வளோ ஈர்ப்பு. இந்த சீரியல்லாம் கவனித்து பாருங்கள், மாமியார் மருமகள் சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, எப்படி பிரச்சனையை தூண்டலாம். பிசாசு இந்த வலைகளை வச்சிருக்கிறான். உங்களுக்கு உங்களை எப்படி விழுங்கலான்னு வலையில் வச்சிருக்கிறான். பொம்பளை முகத்தை பாருங்கள், அப்படியே க்ளோஸப்பாக காமிப்பான். அதே போல் ஆம்பளை முகத்தையும் பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக. அவர் சொன்னது பிறகு தான் நானே என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நான். அப்போ தான் உங்களை வலை விரிப்பது அவன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை விட்டு கொடுக்குறோம்ல. ஏன் ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு முடியல? சொல்ல நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய பேர் தூங்குகிறோம். நான் சொல்ல வார்த்தை ஒன்று வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறது. எனக்கு பின்னாடி நீங்கள் என்னை நீங்கள் எங்கே விசாரித்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன். என் வார்த்தை இப்படி தான் இருக்கும், என்னுடைய பேச்சு அப்படி தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன். ஸோ அதை நான் அதுக்காக அப்படி பேசுகிறவங்களாம் நான் தப்பு சொல்லவும் இல்லை, அது அவங்களுடைய செய்கைகள். ஆனால் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. இங்கே எப்படி இருக்கிறோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், கர்த்தர் தான் எதிர்பார்க்குறாரு. எடுத்துக்கொள்வோமே, ஒரு வசனத்தில் பிரச்சனையோட போராட்டத்தோடு இருந்த ஒரு பெண், ஒரு 3 பேரை குறித்து நான் சொல்ல போகிறேன். அந்த 3 பேரும் தேவ சத்தத்தை எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 12வது வசனம். ஆமென், அல்லேலூயா. 18 வருஷம் அந்த சாப்டர் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம்? 18 வருஷம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, கோணியாக இருக்கிறாங்க. 18 வருஷமாக அவங்க எங்கே வரவங்க, சர்ச்சுக்கு வரவங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? 18 வருஷமாக அவங்க எப்படி இருக்கிறாங்க, கோணியாக இருக்கிறாங்க. 18 வருஷமாக அவங்க எங்கே வராங்க, சர்ச்சுக்கு வராங்க. நான் சொல்கிறேன், இயேசு அவங்கள பார்த்து நீ விடுதலை பெற்றாயன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 18 வருஷமாக சபையை விட்டு கொடுக்கவே இல்லைங்க அவங்க. அல்லேலூயா. அந்த சர்ச்சில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் பிரச்சனையோடு வந்திருப்பாங்க. ஆனால் அவளை மட்டும் இயேசு ஏன் தேடி போகணுங்கிற கேள்வியை நமக்குள்ள வருது இல்லை? 18 வருஷமா நீ கூனியா இருந்த இவளை விடுதலையாக்க கூடாதா, இஸ்ரவேலின் குமாரத்தியாகிய இவளை நான் விடுதலையாக்க கூடாதான்னு கேள்வி கேட்கிறாரு. எதிர்த்து பேசுறவங்க கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, தர்க்கிக்கிறாரு. அந்த பாஸ்டே சொல்றாரு, அந்த அங்கெல்லாம் மக்கள்லாம் சொல்றாங்க, நீ வேறு ஒரு நாளில் சுகம் பெற்றுக்கொள்ளலாமே, இன்னைக்கு ஏன் நீ இந்த அம்மாவுக்கு விடுதலையானது அவங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. சபையில் உள்ள மக்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. நீங்க வர்றது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு உங்களை என்ன பண்ணிருக்கு, பிடிச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா. உங்களை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, ஆண்டவருக்கு உங்களை என்ன பண்ணிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ பாருங்க, 18 வருஷமா கூனியா இருந்த இவளை விடுதலையாக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இயேசு அவங்க கூட என்ன பண்றாரு,
போராடுகிறார். அல்லேலூயா. இங்கே நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ வருஷம் சபைக்கு வரீங்க, ஆனால் நீங்கள் என்ன தான் நம்ம இப்படி தான் இருக்கிறோம், கூனியாக தான் இருக்கிறோம், கூனியாக தான் இருக்கிறோம். அப்போ 18 வருஷமாக அவளுக்கு இந்த வார்த்தை கேட்கவே இல்லை. 18 வருஷமாக அவளை தட்டி கொடுக்க யாருமே இல்லை. 18 வருஷமாக உனக்கு ஏமா இப்படி பிரச்சனை, நீ எதனால் இப்படி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, எத்தனை வயசுல இருந்துச்சு, அவளை விசாரிக்க ஒருவரும் இல்லை. ஆமாம். இன்னைக்கு சபையில் யாராவது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வந்துச்சுன்னு வைங்களேன், சில பாசஸ் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. காணிக்கை கொடுக்குறவங்கள ஒரு மாதிரி, காணிக்கை கொடுக்காதவங்கள ஒரு மாதிரி. நான் நிறைய இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளாம் பெரிய அம்பானி வீட்டிலேருந்து வரல, உண்மை தானே. நானும் கூரை வீட்டிலேருந்து வந்தவன். எங்கள் வீட்டில் நான் உட்காந்துருக்கும்போது, நான் ஒரே பையன் தான் எங்கள் வீட்டில். நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு என் காலை எங்கள் வீட்டு அடுப்பில் வச்சுட்டு தான் படுத்து தூங்குவேன். சின்ன பிள்ளையில் இருக்கும்பொழுது இப்படி மேலே அண்ணாந்து பார்த்தோன்னா மேலே ஒரு ஓட்டம் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அட்டைப்பூச்சி தட்டில் விழும். ஒரு பிள்ளைங்கிறதுனால பேச்சு துணைக்கு யாருமே இருக்காது. நான் மட்டும் உட்காருவேன், ஏதாவது சிந்திப்பேன். நான் மட்டும் அப்படியே ஸ்கூலுக்கு போவேன். நான் காலேஜ் படித்தது நான் என்னுடைய அறிவில், பள்ளிக்கூடம் போய் எந்த குரூப் ஜாயின் பண்ணுங்கிறது என்னுடைய அறிவில், மறுபடியும் பிஎட் படித்தது நான் ஒரு டீச்சர், ஆனால் டீச்சர் வேலை செய்யலை, ஊழியத்தை தான் செய்கிறேன். எல்லாமே என்னுடைய நாலேஜில் தான் நான் போனேன். எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், கர்த்தர் என்ன நேரான வழியில் நடத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களையும் அப்படி தான் ஆண்டவர், நீங்கள் எங்கே உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், கண்ணீர் மத்தியில் வந்திருக்கலாம், கவலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ சர்ச்சில் போனால் கொஞ்ச நேரம் ஏதோ ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை பார்ப்பார் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறார். ஆமே. 18 வருஷமாக கேட்காத ஒரு குரல் அவளுக்கு கேட்டுச்சு. 18 வருஷமாக பாசு கூட அந்த குரலை சொல்லலை. 18 வருஷமாக அவளை விசாரிக்க யாரும் ஆள் இல்லை. 18 வருஷமாக அவள் குனிஞ்சு தான் நடந்தா. எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்திருக்கும். எத்தனை பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க அவங்கள. ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிற உன வாழ்க்கையில் என்ன பண்ணல, விடுதலை இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் கேவலப்படுத்திருக்கலாம். ஆமே, அசிங்கப்படுத்திருக்கலாம். யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு உண்மையாய் அவருக்கு நடக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் அவங்க கூட ஒரு மாதம் பேசுகிறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்கள் சொத்தை எதையாவது நான் வாங்கிடுவேன். உங்ககிட்ட நான் ஒரு 1000 ரூபா காணிக்க வாங்கணும்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களை எப்படியாவது நீங்கள் உங்களை 1000 ரூபா கொடுக்க வச்சுருவேன். அந்த திறமெல்லாம் இருக்குது. ஆனால் அதை யார் விரும்பாத ஒன்று தெரியுமா? கர்த்தர் விரும்பாத ஒன்று. அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தாங்க நல்லா இருக்கிறான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. எப்படி காணிக்க வாங்கணும், எப்படி தசம பாகனம் பிடுங்கணும், அவங்களுக்குள்ள இருக்கிற சொத்துக்கள்லாம் எப்படி வாங்கணும், இதை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இதுக்கே ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் நான் அழைக்கப்பட்டது அதற்கு அல்ல. தேவன் நம்மளை எதற்காக நிலைநாட்டி வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வேறாக இருப்பார்கள். ஆமே. சொல்ல எங்கள் ஒய்ஃபு வந்து அவங்க பாட்டியை அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி வந்து ரொம்ப நானே பார்த்துருக்குறேன் அவங்கள. கடைசி காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, பைபிளை படிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து பைபிளை படிப்பாங்க. சோத்திரம் 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 சோத்திரம்பாங்க. இல்லை 4 பிள்ளைகளும் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்கல்ல, அது ஒரு பெருமை தானே. 4 பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க பேர பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நாட்டப்பட்ட மரம் போல் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜோசுவா ஐயா சர்ச்சில் 2 பசங்க திருமணம் நடந்துச்சு. நான் அதை இன்னமும் சாட்சியாக சொல்லுவேன். அந்த 2 பசங்களும், நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பசங்களை அந்த சர்ச்சில் பார்ப்பேன். இயேசுவுக்காக அவனுங்க ஓடுவானுங்க, ஒடியாரவனை பாச விசாரிப்பானுங்க. அவங்க திருமணம் எவ்வளோ மகிமையாக நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தருக்காக பட்ட பிரயாசங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்காக படுகிற பிரயாசங்கள் ஒன்றையும் அவர் என்ன பண்ண மாட்டார், வீணிலே வைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. என் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்டேன், உனக்கு ஏசப்பா எவ்வளோமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சின்ன பிள்ளைல எப்போ இல்லை, சின்ன பிள்ளைல இருக்கும்போது எவ்வளோமா, சின்ன பிள்ளைங்க தானே, அதுக்கு என்ன சொன்னிச்சிங்க, எனக்கு இவ்வளோ பிடிக்கும்ப்பா அப்படின்னுச்சிங்க.
நானும் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு ஏசப்பா எவ்வளோ பிடிக்கும்? உயிர் உள்ளவரை பிடிக்கும். இனி யாராவது அந்த கேள்வி கேட்டால் சொல்லுங்க, என் உயிர் உள்ளவரை. நான் செத்து போனா அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதங்கிறது என் பிள்ளைகள் சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது? நான் எந்த அளவுக்கு ஏசப்பா பிடிச்சு நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறத என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? சாட்சியா சொல்லுவாங்க. நான் இயேசுவுக்காக வாழும்போது எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறது அவங்க சொல்றதுல தான் நான் உயிரோடு இருக்கிற வரையும் நான் என்ன பண்ணுவேன்? அவரை உயிரா, நான் என் உயிர் உள்ளவரை அவரை என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம் பண்ணுவேன். தாவீது தான் சொல்றான், என் உயிர் உள்ளவரை அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு அவங்க பாட்டி வாழ்க்கையை சொல்றாங்கல்ல, இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை, அவங்க பாட்டி வாழ்க்கை என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்போ உங்க வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளுக்கு பாடம். இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண்டவர் என்ன செஞ்சாலும் ஒரு அடையாளமா வைப்பாங்க. இது உன் பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்றதுக்கு நீ என்ன பண்ண, ஒரு அடையாளமா வை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் இடறி போகிறத நம்ம பார்க்குறோம். நான் சொல்றேன், இந்த அளவில் என் உயிர் உள்ளளவும் இயேசுவை நான் என்ன பண்ணுவேன்? அவருக்காக ஓடுவேன். நான் ஹிந்துங்க, ஹிந்துலேருந்து வந்தவன் நான். எனக்கு இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. 7 வயசுல போட்ட விதை இன்னைக்கு என்ன ஊழியக்காரனா மாற்றிருக்குது. நீங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பைபிளையும் வசனத்தையும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? கேட்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு உங்க காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குல்ல வசனம். பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு கையில் இருப்பதை குழம்பு வைக்கவும், இன்னொரு கையில் இருப்பதை பொரியல் ஆமேன் அப்படி இல்லை, தெளிவாக பேசுகிறோம். நம்ம பேசுறது என்ன பண்ணுது? கேட்குது. ஆண்டோடைய வார்த்தை அப்படிதான். 18 வருஷமா அவளுக்கு அந்த குரல் கேட்கல. யாரோ ஒரு அனாதை போல வந்தா, 18வது வருஷம் அவளுக்கு ஒரு குரல் கேட்குது, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து என்ன பண்ண? விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட. கால்டு ஹியர், அவளை கூப்பிடுறாரு. லூஸ்டு ஹியர், அவரை விடுதலை செய்கிறாரு. இன்னைக்கு அந்த குரல் உங்களுக்கு கூட இருக்கலாம். ஆமே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ விடுதலையோடு தான் வாழணும், அதான் ஆண்டவர் விரும்புறாரு. நான் சொல்றேன், பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். நான் கண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணமானவங்க நீங்களும் நானும் மட்டும்தான். கர்த்தர் உங்களை நேரான வழியில் நடத்துவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கடன் யாரால வருதுன்னா உங்களால தான் கடன் வருது. நீங்க ஆசைப்படுறீங்க, கடன் வாங்குறீங்க, அப்புறம் அதனால என்ன பண்றீங்க? மன உளைச்சல் ஆகுறீங்க. கடனை கட்ட முடியாத கடனாளி உங்களை கொடுத்தவன் என்ன பண்றா? உங்களை வீதிக்கு நிறுத்துறான். அதை வாங்காது இருக்கும் பொழுது நான் சொல்றேன், நீங்க எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். உண்மையா சொல்லணும்னா எனக்கு பெரிய அளவில் கடனே இல்லை. ஆமென். என்னை அழைத்தவர் என்னை நித்தம் நடத்துகிறார். நித்தம் நடத்துவார். உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறார். தேவன் ரொம்ப அன்பானவருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? விலை மதிப்பற்ற அளவு. நீங்க தங்கமா வாழணும், தகரமா வாழ்ந்துடாதீங்க. உங்க பேரை உங்க பிள்ளைகள் சொல்லணும். ஆமென். இன்னான் இன்னான் பிறந்தான் என்று அங்கே சொல்லப்படும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊருக்குள்ள இன்னார் பிறந்தாருன்னு சரித்திரம் அங்கே எழுதப்படுது. உங்களை குறித்து ஒரு சரித்திர புத்தகம் இருக்குது, என்னை குறித்து ஒரு சரித்திர புத்தகம் இருக்குது. இவனுடைய வாழ்க்கை என்ன, வரலாறு என்ன, இவன் எந்த இடத்துல தவறுனா, எந்த இடத்துல இவன் எழுந்தான், எந்த இடத்துல விழுந்தான், எந்த இடத்துல மறைஞ்சான், எல்லாம் அவருடைய கையில் இருக்கு. நான் சொல்றேன், எத்தனை நாள் நம்ம விழுந்து எழுந்திருப்போம்? ஒரு நாள் எழுந்திருக்கணும்ல. என்னைக்கு பாவத்துல இருந்து விழுந்து 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 போவோம், ஒரு நாள் எழுந்திருக்கணும்ல. அசல 18 வருஷமா அவளை கண்டுகொள்ள யாருமே இல்லை. ஒரு நாள் எழுந்தால, ஒரு நாள் அவளுக்கு ஆண்டோடைய சத்தம் கேட்டுச்சுல்ல. உங்க வாழ்க்கையில் ஆண்டோடைய சத்தத்தை நீங்க கேட்குறீங்களா? ஆமே, தெய்வ சத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். கர்த்தர் போராடுறாருங்க அந்த பெண்ணுக்காக. 18 வருஷமா கூனியா இருந்தவளை நான் விடுதலையாக்க கூடாதா கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்காக ஆண்டவர் கேள்வி கேட்பாருங்க. எனக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஊழியத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் இரவு 2:30 மணி இருக்கும். எங்கள் வீடு நடு காட்டில் இருக்கும். இப்போ பக்கத்தில் அப்படியே சில வீடுகள் வருது.
எங்கள் ஒய்ஃப் வந்து அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி, 2வது குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு இரவு 2:30 மணிக்கு கதவு தட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் அரைக்குறை தூக்கத்தில் இருக்கிறாங்க. என்னை எழுப்புனாங்க. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குங்கன்னு எழுப்புனாங்க. நானும் சும்மா ஒன்றும் இருக்காது படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது முறை எழுப்புனாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் சும்மா படுத்து தூங்கப்பா அப்படின்ட்டேன். 3வது முறை என் காதுலேயே சத்தம் கேட்டுச்சு. தட்டுறது யாரு தான்? திருடன் தான். இந்த சாலமோன் ராஜா பஞ்சாயத்து பண்ணுவார் தெரியுமா? இந்த குழந்தைய கொண்டு வாங்கடா. ஒரு குழந்தைக்கு 2 தாய் என்ன பண்ணுவாளுங்க? பிரச்சனை பண்ணுவாளுங்க. அப்போ சாலமோனுடைய ஞானம் அதில் எப்படி விளங்குதுன்னு அன்னைக்கு தான் இஸ்ரவேல் மக்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அந்த குழந்தைய கொண்டு வாங்க, நான் தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி கத்தி எடுத்து 2ஆ வெட்டி இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுத்துறோன்னு சொல்லி கத்தியை ஓங்கும்பொழுது அந்த குழந்தையோட உண்மையான தாய் குடல் அப்படியே துடித்து தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடல் துடிக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. குடல் துடிச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரண பயம் வரப்போ குடல் துடிக்கும். என்ன பயம் வர? மரண பயம் உங்களுக்குலாம் வந்துச்சான்னு இல்லை. எனக்குலாம் பலமுறை வந்துருக்கு. கொரோனாவில் நானும் செத்து போயிட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டேன். நான் கொரோனா வந்துருச்சு, எனக்கு ரொம்ப அஃபெக்ட். எம்மா செத்துறோம், இருக்கிற ஏடிஎம் கார்டை கொடுத்துருந்தா தயவுசெய்து ஏடிஎம்மில் ஏதோ கொஞ்சம் காசு இருக்குது, நீ என்ன பண்ணு, பிள்ளைகளை பரிசுத்தமாக மட்டும் வளர்த்துரு, எனக்காக நீ செய்கிற ஒரே ஒரு கடமை அதுதான் சொல்லிட்டேன். எல்லாம் ஒரே அழுவேன், என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சாகிறதுக்கு நான் என்றைக்குமே பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மளை அந்த பூமியில் வைத்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறுகிற வரையிலும் நம்முடைய உயிர் இந்த பூமியில் தான் இருக்கும். அதை நான் ரொம்ப விசுவாசிப்பேன். அந்த மாதிரி இருக்குல்ல, சத்தம் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், அப்போ தான் தெரியுது கதவை போயிட்டு வந்து திருந்தான்னு சொல்லி டக்குன்னு லைட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறேன், ரொம்ப எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப பயம், பயங்கரமான பயம். அப்போ தான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது. அப்படியே நடுக்குது உடம்பெல்லாம். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கதவெல்லாம் திறக்கிறேன். ஜன்னல்லாம் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு டோர் இருக்கும், திறந்து பார்க்கும்போது எப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படி எல்லா கதவையும் திறந்து பார்க்குறேன். கடைசியாக அந்த கிச்சன் ஜன்னல் திறந்து பார்ப்பேமேன்னு சொல்லி கிச்சன் ஜன்னலை திறக்கிறோம் பாருங்க. ஒரு 40-50 வயசு மதிக்கத்தக்க ஆள் அங்கே நிற்கிறான். அவன் என்ன பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன். அவன் நினச்சான், இவனுக்கு யாரா இந்த நேரத்தில் கத்தனா கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, திருட்டு பயலை, உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னான்னு அவனை பார்த்து நான் பேசுகிறேன். அப்போ அவன் என்ன பார்க்குறான், அப்படியே கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுறான், அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். ஆனால் உண்மையாகவே திரும்ப 2-3 மாதம் கழித்து நான் எந்த வார்த்தையை சொன்னனோ அதே வார்த்தையை அவன் வாழ்க்கையில் நிறைவேறுனுச்சு. அவன் மாட்டிக்கிட்டாங்க. மறுபடியும் எங்கள் வீட்டில் அவன் வந்து திருடிட்டு போய் எங்கள் கீபோர்டு எல்லாத்தையும் திருடிட்டு போய் அவனை என்ன பண்ணாங்க, அந்த அரியலூர் மாவட்டமே பரவிருச்சு. எங்கள் சர்ச்சில் திருடு போனது எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த வேலைக்கு ஒன்று கூட கிடையாது, போட்டுக்க ட்ரெஸ்ஸு கிடையாது. வடிவேல் காமெடி மாதிரி பிளாக் டீ போட்டு குடிச்சுட்டு போயிருக்கானுங்க எங்கள் வீட்டில் திருடிட்டு. அந்த டீ பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்குது. நான் ஒரு வெளியில் போயிட்டேன், நான் வந்து பார்க்குறேன், இவங்களும் வீட்டில் இல்லை. வந்து பார்க்குறேன், வீடெல்லாம் உடச்சி கிடக்குது, ஒரு பொருளுமே இல்லை. பார்த்தா ரொம்ப அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், போலீஸில் போய் கேஸ் கொடுத்தேன். கேஸ் கொடுத்துட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எத்தனையோ திருட்டு இந்த இடத்துல போயிருக்குது, ஆனால் இந்த முறை இந்த திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். ஏன்னா என் உயிருக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைங்கும் போது நான் உமக்காக நின்று என்ன ஆண்டவரே பிரயோஜனம் இல்லை தானே, எனக்கே எங்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் நான் அவருக்காக அந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னால் எப்படி அது நியாயமாகும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், பலிபீடத்தில் உட்காந்து மாரி பலிபீடத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிற, ராஜாக்கள் புஸ்தகத்தில் வந்து பேசுகிறாரு, நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன் பேசுகிறாருங்க. எனக்கு நல்லா கேட்குது. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு கால் வருது, ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வர முடியுமாங்கிறாரு. இவர் எதுக்கடா அந்த நாட்களில் ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த டைமில் எதுக்கடா, இவர் ஃபோனே பண்ண மாட்டார், நமக்கு எதுக்கடா ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லி நான் போகிறேன். பாஸ்டர் என் பையன் தெரியாமல் ஒரு கீபோர்டை வாங்கிட்டு வந்துட்டான், அந்த கீபோர்டு உங்கள் போர்டான்னு பாருங்கள். இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, திருடனுங்க ஓட்டக்கோயிலில் திருடி உடையார்பாளையத்தில் என்ன பண்ணியிருக்கிறானுங்க, அவன் நினச்சிட்டான் இவ்வளோ தூரத்தில் யாரும் அவருக்கு தெரிய போகிறதில்ல நினச்சிட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊருக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, நீங்கள் உலகத்துக்கே சொந்தக்காரவங்க. ஆமென். நீங்கள் உலகத்துக்கே சொந்தக்காரவங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது யூதேயா மாத்திரம் இல்லை, எருசலேம், சமாரியா, உலகத்தின் கடைசி முனை மறையில் என்ன பண்ணிருப்பீங்க, சாட்சிகளாய் இருப்பீங்க. தீ போல பரவிச்சு. கீபோர்டு காணாம போன விஷயம் அந்த பாஸ் சொல்லி உடனே போய் பார்த்தா, ஐயா என்னுடைய போர்டு தான் சொல்ல,
அவர் உடனே என் பையன் தெரியாமல் வாங்கிட்டான் பாஸ்ன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நானும் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நைட்டு 12 மணிக்கு அவங்க திருட வீட்டுக்கு போகிறோம், இரும்பிலிக்குறிச்சி உடையார்பாளையம் அந்த ஏரியாவில். போகும்போது அந்த திருட்டு பையன் நான் 3 கதவு போட்டு தூங்குறான் உள்ள. போலீஸ்காரங்களே எங்களை சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் காரை விட்டு வெளில இறங்காதீங்க, நீங்கள் உள்ளே இருங்க, யார் தட்டினாலும் என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க, துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 10 பேர் போலீஸ் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நாங்கள் காருக்குள்ளேயே உட்காந்துருக்குறோம். அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அடி சினிமாலாம் அப்போ தான் உண்மை நினச்சேன், சினிமா பாலில் அடிக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலுமே அவன் வாழ்க்கையெல்லாம் இப்படிப்பட்ட திருட்டு தொழிலாம் அவன் விட்டுறணும்னு நினச்சான் அன்றைக்கி அவன் அடி வாங்குறத பார்த்து. அவ்வளோ அடி, ஒத்துக்கவே இல்லை. திரும்ப அவங்க வீட்டில் அந்த போலீஸ்காரன் சொல்கிறாங்க, சார் நீங்கள் அரியலூரில் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அரியலூர்லேயே போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொல்லும்போது அதில் ஒரு போலீஸ்காரர் சொல்கிறார், சார் இவர் வீட்டில் திருடு போன பொருட்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கும்ல, அதை போய் பார்ப்போம் சார்னு சொல்கிறார். உடனே அந்த எஸ்ஐ என்ன பண்ணாங்க, சரி வாங்க வண்டி அந்த 1:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் விட்டு, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் எங்கள் பிள்ளைகள் மாதிரி, அம்மா எழுந்துரு பீரோவை தர அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் சொல்ல, பீரோவை திறந்தா எங்கள் ஹாட் பாக்ஸ் அங்கே இருக்குது அவங்க பீரோவில். என் ஒய்ஃபு சாரி சில ஜாமான்லாம் அங்கே ஓப்பனாக அப்படியே வச்சுருக்குறாங்க. ஒரே ஆச்சரியம். நான் சொல்கிறேன், சார் இதெல்லாம் எங்களுடையது, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க சார், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் எடுத்துங்க, ஸ்டேஷனில் நம்ம என்ன பண்ணிக்குவோம் கொடுத்துக்கோன்னு சொல்லி அப்புறம் அங்கே ஸ்டேஷனில் போய் பார்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணோம் கொடுத்து மீண்டும் எங்களுக்குரியது என்ன நிறைய பொருளை விற்றுட்டானுங்க. 1 வாரம் ஆச்சு, இடையில நிறைய பொருளை விற்றுட்டாங்க. விற்றதுக்கு பிறகு கொஞ்சம் பொருள் எங்களுக்கு கிடைச்சாலும் மெயினாக அந்த கீபோர்டு கிடைச்சிது. கோர்ட்டில் அவனுங்களை கொண்டு வந்தாங்க, எங்களை சாட்சி சொல்கிறது கோர்ட்டில் கொண்டு வந்தாங்க. அப்போ சொல்லும்பொழுது நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு திருடனை பார்த்து உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே திருடன் தாங்க. அப்போது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தீமையும் ஆண்டவர் என்னால் என்ன பண்ண முடியும், நன்மையாக மாற்ற முடியும். ஒரே கடவுள் இயேசுதாங்க. உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக நடக்கிற தீமையை நன்மையாக மாற்றுகிற ஒரு வல்லமை படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் இருப்பாரானால் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் 1000 இழந்தா 10,000 வரும். பாசு சொன்னதெல்லாம் தீர்க்க தரிசனமாக எடுத்துங்க. உண்மையாக சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா 10,000 கூட உங்கள் அக்கௌண்ட்டில் விழும். உண்மை, கண்டிப்பாக. அடுத்த ஆட்சி யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, கண்டிப்பாக அவங்க தான் வரப்போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் தீர்க்க தரிசனமாலாம் சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் அனுமானிப்பேன். இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத எனக்கு நான் ஓரளவு கணிப்பேன். இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன செய்வாங்க, நான் சொல்ல 3வது முறையும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாட்ரிக் வெற்றியா தேவன் அவங்க கூட இருக்கிறாருங்க. என்னைக்கு நான் அரசியல் பேசல, என்னைக்கு ஏடிஎம்கே ரெட்டல கட்சி பிஜேபி கூட கை கோர்த்தாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய ஆட்சி விழுந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஏன் ஆண்டவர் இன்னும் கொண்டு வராமல் இருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் தெய்வன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அதுக்காக சாதகமான சூழலை அவர் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்ல 3வது முறையும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, இந்த முறையே வந்தப்போ மதுவெல்லாம் நாங்கள் ஒழிச்சிடறோன்னு தான் வந்தாங்க, அதை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ சொல்லிவிட்டு இந்த எலெக்ஷன், இப்போ வர எலெக்ஷன் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் மது திட்டத்தை ஒழித்து விட்டோம்னு சொல்லி ஓட்டு போட்டால் யார், பெண்களெல்லாம் சாஞ்சிருவாங்க. அப்போ பெரிய சந்தோஷம் தான். அல்லேலூயா. தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். 18 வருஷம் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் இல்லை. நான் சொல்ல, இன்றைக்கி எத்தனை பேர் சபைக்கு வரோம், செபிக்கிறோம், பாடுறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதல் இல்லாமல் இருக்கிறோமே. நான் ரொம்ப ஒரு விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக நம்புவேன். நான் விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் இன்னொருத்திட்ட போய் விடுதலை பற்றி பேசவே மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் அதிகமாக இருக்கும், கேன்சர் குறித்து ஒரு பயம் எனக்கு இருக்கும். அது ஏன் ஆண்டவர் இப்போ சொல்கிறாருன்னு தெரியல, ஒருவேளை பயந்தவங்க இங்கே இருக்கலாம். எதுவுமே இல்லைங்க, ஆனால் எனக்கு பிசாசு என்ன பண்ணுவான், அந்த பல்லில் ஒரு வலி வரும் பாருங்க, எனக்கு அந்த வலி வந்தோடனே அந்த கேன்சர் பயம் எனக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கேன்சர் பயத்தினால கூட வரும். அது ரத்தத்தில் இருக்கிற சில விஷயங்களால கேன்சர் நோய் வருது. கேன்சர் நோய் வந்தால் உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது அது மற்றவங்கள்ட்ட தொத்திக்கிச்சு அல்லது வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது பல்வேறு காரணத்தினால அது வருது. அப்போது எனக்கு எதுவுமே கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் அந்த பல்லில் மட்டும் ஒரு வலி வந்துச்சுன்னா பிசாசு எனக்கு உணர்த்துவான், கேன்சர் உனக்கு வரப்போகுதுன்னு உணர்த்துவான். அப்புறம் அந்த கேன்சர்னு யாராவது பேசிட்டா டிவிலையோ அல்லது மொபைல்லையோ அல்லது யாராவது பேசினாலோ சாட்சி சொன்னாலோ அந்த வார்த்தையை எடுத்துட்டாலே எனக்கு இங்கே உள்ள
பக்கு பக்குங்கும். இந்த பயம் இதுலேருந்து யாருங்க என்னை விடுதலையாக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்கிறான், நான் மரண சரீரத்தில் போகிறேன், இந்த மரண சரீரத்திலேருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடுவார்? பவுல் சொல்கிறாப்புல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரோமர்கள் சட்டம் ரொம்ப கொடுமையான சட்டம். அதில் ஒரு சட்டம் இருக்குது, ரொம்ப பெரிய தப்பு எவனாவது பண்ணிட்டான்னு வைங்களேன், அவன் வாழ்க்கை அப்படி சல்லி சல்லி அவனை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் ரோம சட்டம். அதை விட பயங்கரமான சட்டம் தான் சிலுவை மரணம். சிலுவை மரணத்துக்கு முன்னாடி உள்ள சட்டம் இப்போ நான் சொல்கிற சட்டம். என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போன ஒருத்தனை அவன் முதுகில் கட்டி விட்டுருவாங்க. செத்து போன ஒருத்தனை என்ன பண்ணிடுவாங்க, தப்பு செஞ்சான் பார்த்தீங்களா, அவன் முதுகில் கட்டிடுவாங்க. இவன் என்னதான் செஞ்சாலும் அந்த சரீரத்தை என்ன பண்ண முடியாது, அவுக்கலாம் முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த செத்து போன சரீரத்தை தூக்கிக்கிட்டே போகணும். நான் சொல்ல, எத்தனை நாள் தூக்கிட்டு போவாங்க? 2 நாள்லேயே நாரி போயிடும். எவ்வளோ கொடுமையான சட்டம் பாருங்களேன். அவன் எங்கே போனாலும் சரி, இப்போது செத்து போன சரீரத்தை தூக்கிட்டு போனால் யாராவது நம்மளை பார்ப்பாங்களா, வீட்டுக்குள்ளே விடுவாங்களா? அதுக்கப்புறம் அவன் நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி அந்த சரீரம் அழுகி போய் அந்த வாடை அவனுக்கு வந்து அந்த சரீரத்தில் ஒன்று அழுகி கெட்டு கீழே விழுந்து அந்த சரீரத்தில் இருக்கிற புழுக்கள் அவன் சரீரத்தை, உயிரோடு இருக்கிற சரீரத்தை தின்னு கடைசியாக 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம்? இதை தான் பவுல் அங்கே சொல்கிறாரு, மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடுவா? அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்ன கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறாருங்கன்னு பவுல் சொல்கிறாப்புல. நான் சொல்ல, உங்களை என்னையும் கர்த்தர் விடுதலையாக்குனது எப்படி தெரியுமா? மரண பயத்தில் இருக்கிற நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் விடுதலையாக்குற. இன்னைக்கு மரண பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை குறித்து பயப்படாது. பிசாசு வேலை. நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்கிறவங்க அறிக்கை செய்யுங்க. உங்களை வாழ தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. உங்கள் திட்டம் உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ காரியங்களை செய்ய போகிறாரு. அப்போ நான் இப்படியே தான் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நல்ல அருமையாக என்கிட்ட பேசினார். பிசாசு வைத்திருக்கிற வலைக்கு நீ ஏன் செவி கொடுக்கிற? உன் வாழ்க்கையில் இதை குறித்து நீ என்ன பண்ணாத, சிந்திக்காத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே அன்னைக்கு போனுச்சு அந்த மரண பயம், இன்னைய வரைக்குமே இல்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் நம்ம மரிப்போம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அது கூட இல்லை. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வருகை வரலாம். நீங்கள் நானும் என்னவா மாறிடுவோம், ஒரு இமைப்பொழுதில் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த சந்தர்ப்பம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்கல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருக்குமே இந்த சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கைவிடப்படாத நிலையில் இருங்க. அல்லேலூயா. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்துடாதீங்க. எச்சரிப்பாக இருங்க. தேவனுக்கு சாட்சியாக இருங்க. தெய்வ சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான காரியங்களை செய்வார். ஆமென். சொல்கிறாரு, நீ விடுதலையாக்கப்பட்ட. 2வது மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2:5. ஆமென். அல்லேலூயா. இவனை குறித்து உங்களுக்கு தெரியல, திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன்னா அதுக்கு பேர் என்னன்னா முடக்குவாதக்காரன் அர்த்தம். திமிர்வாதக்காரன்னா நீங்கள் வேற மாதிரி நினச்சிட. பைபிளில் சில வார்த்தைகள்லாம் வடமொழி எழுத்து மாதிரி இருக்கும். திமிர்வாதக்காரன்னா ஒன்றும் இல்லை, கை செயல்படாது, கால் செயல்படாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது. அவன் வேலை என்னன்னா படுத்திருப்பான், அவ்வளோதான். வானத்தை பார்த்து படுத்திருப்பான், பெறலை கூட என்ன முடியாது. அவனுக்கு எப்பொழுதுமே கூட ஆட்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுதான் திமிர்வாதக்காரன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை வருஷம் அவன் இருந்தான்னு அவனுக்கு வேதம் சொல்லலை. ஆனால் திமிர்வாதக்காரன், அவனுக்கு தேவை, ஆட்கள் தேவை. அவன் கூட எப்பொழுதுமே ஆள் இருக்கணும். ஆனால் ஒரு நாள் அவன் யோசிச்சது கூட இல்லைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த காரியத்திலேருந்து என்னை விடுவிக்க முடியுமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு கூட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்கியிருப்பார். இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஒரு ஆராய்ஞ்சு பாருங்கள். இதிலிருந்து என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அவன் யோசிக்கவே இல்லைங்க, திமிர்வாதக்காரன். இதுலேருந்து நான் விடுதலை ஆவனான்னு அவன் என்ன பண்ணலை, யோசிச்சதே இல்லை. அவன் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. இப்படி ஒரு மாற்றம் அவன் வாழ்க்கையில் வருமான்னு நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு நாள் அவனை என்ன பண்ணுறாங்க, 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 4 பேர் ஒரு பெரிய மாற்றத்துக்குரியவங்களாக இருப்பாங்க. ஆமென். 2 பேர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்குரிய நபர்களாக இருப்பாங்க. அல்லது ஒருத்தர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மாற்றத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிங்க. அந்த 2 பேர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர் அவர்கள் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவங்க நம்ம வாழ்க்கையில் தேவை. அல்லேலூயா. அந்த 4 பேர் என்ன பண்ணுறான், ஒரே கூட்டம் அவரை கொண்டு போக முடியல. எப்படியாவது இவனை அங்கே கொண்டு போயிட்டா இவனுக்கு என்ன ஆயிரும், விடுதலை கிடைச்சிரும் கன்ஃபார்ம். நீங்கள் எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துட்டா நிச்சயமாக உங்களுக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. எப்படியாவது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக விடுதலை உண்டு. ஆனால் அதை கேட்குற வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டான், பிசாசு விட மாட்டான். அவருடைய சத்தத்தை நீங்கள் உணர்ற வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டான், அடுத்த கட்டத்துக்கு போகவே விட மாட்டான். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நம்ம போயிட்டே இருக்கணும். 15 வருஷமாக கடனில் தான் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 15 வருஷமாக நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னா நீங்கள் எங்கேயோ தவறுறீங்கன்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு பிபி மாத்திரை சாப்பிட்டாங்க. 5 வருஷம் பிபி அவங்களுக்கு. ஒரு நாள் உட்காந்து சர்ச்சில் வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணோம். விடுதலைக்காக நாங்கள் விடுதலை ஆராதனைன்னு ஒரு கூட்டம் நடத்த போகிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி நாங்கள் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தை. யார் வேணாலும் நீங்கள்லாம் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 10 மணிலேருந்து 1 மணி வரை நடக்கும் விடுதலை, ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை. அப்போ அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஜெபம் பண்ணுறோம். யதார்த்தமாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வல்லமை எங்களை ரொம்ப நிரப்புது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறாரு, நீ இனி என்ன பண்ணாத, பிபி மாத்திரையை எடுக்காத, அதிலேருந்து நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், விடுதலை கொடுத்துட்டேன்றார். ஆமென். 5 வருஷங்க. காலையில் 2 மாத்திரை போடுவா, நைட்டு 2 மாத்திரை போடுவா, பிள்ளைகள் மேலே எரிஞ்சு விடுவா, என் மேலே எரிஞ்சு விடுவா. நானும் அதுக்காக ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஜெபத்தை தள்ளாத தேவன் ஒரு நாள் என்ன பண்ணார், ஜெபத்தை இன்றைக்கி மாத்திரை எடுக்கலைங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வருடங்களில் எத்தனை வருடங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடமாக நீங்கள் சகிச்சு வந்திருப்பீங்க. இந்த காரியத்தில் மட்டும் எனக்கு ஆண்டவர் இன்னும் விடுதலையே கொடுக்கலையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் உட்காருங்க. நீங்கள் நினையாத நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அவன் நினச்சி பார்க்கலங்க. ஒரு நாள் இப்படி நடக்கணும் அவன் கற்பனை பண்ணியே பார்க்கல. அந்த 4 பேர் இருந்தானுங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருந்தனால தானே நீங்கள் சர்ச்சில் உட்காந்துருக்குறீங்க. யாராவது உங்களுக்கு ஒரு வழியை காண்பிச்சிருப்பாங்க தானே. என் வாழ்க்கையில் நான் அப்படி தான், நானும் ஒரு தம்பி எங்கள் ஊரில் இருந்தேன். அவன் தான் என்னை கொண்டு போய் ஒரு பாஸ்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு கட்டுறாங்கண்ணா, நம்ம ஊரில் சர்ச்சு கட்டுறாங்கண்ணா, எனக்கு சர்ச்சுனா ரொம்ப பிரியம். அடே நம்ம ஊரில் சர்ச்சு கட்டுறாங்கடா, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்ன. ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு பாஸ்கிட்ட அறிமுகப்படுத்துகிற ஒரு பெட்ரோல் பங்கில் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், வணக்கம் சார் அப்படின்றேன். வணக்கம் தம்பி, உங்கள் ஊரில் தான் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறோம். முதல்ல உங்கள் ஊரில் சர்ச்சை கட்டி என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சு தள்ளிட்டாங்கப்பா, கொளுத்திட்டாங்க. எங்கள் ஊரில் அப்படி நடந்திருக்கு. முதல்ல கட்டின சர்ச்சை இடிச்சிட்டானுங்க, கீத்து கொட்டகை. 2வது முறை கட்டின கீத்து கொட்டகையை எரிச்சிட்டானுங்க. இதனால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், வேலை செய்கிறதே விட்டுட்டார். இப்போ அவர் என்ன கூப்பிட்றாரு, நீ அந்த சபைக்கு என்ன பண்ணப்பா, சர்ச்சில் கொஞ்சம் நைட் நேரங்களில் தங்கி காவல் காக்கணும்ப்பான்னார். நான் சொன்னேன், சரிங்க சார், எங்கள் ஊரில் நீங்கள் சர்ச் கட்டுறீங்க, நான் கண்டிப்பாக காவல் காக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சை நான் காவல் காக்க போனேன். காவக்காரனாக இருந்த என்ன ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றிருக்கார். அல்லேலூயா. அந்த சர்ச்சில் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். அங்கே தான் இன்றைக்கி வீடெல்லாம் இருக்குது. வாழ்க்கையில் தற்செயலாக நடக்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரலாறாக சாதனையாக மாறும். தற்செயலாக ரூத் என்ன பண்ணா தெரியுமா, கல்யாணம் கட்டி கணவர் இறந்துட்டார். ஓர்பாலும் ரூத்தும் 2 பேரும் அந்த நகோமி ஒரு பெரிய ஆசையோடு அவங்க குடும்பம் என்ன பண்ணுறாங்க, மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இஸ்ரேலில் ஒரு பெரிய பஞ்சம் நடக்குது. இந்த பஞ்சத்துலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே இவங்க நினைக்கிறதுக்கு மாறுதலாக நடந்துச்சு. கணவன் இழந்துட்டாரு, பிள்ளைகள் இழந்துட்டாரு. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மருமகள் மட்டும் இருக்கிறாங்க. அதில் ஓர்பால் என்கிற பெண் என்ன பண்ணுறா, 2 பேர்கிட்டையும் நகோமி பேசுகிறாங்க, அம்மா இனிமேல் நான் என்ன பண்ண முடியாது,
நான் இனி கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று கொடுத்தாலும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்களா? தயவுசெய்து சொல்கிறம்மா, நீங்கள் உங்கள் தேசம், உங்கள் நாடு, உங்கள் மக்கள், உங்கள் தகப்பன் தாய்மாரெலாம் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. நான் ஏதோ என்னுடைய ஊருக்கு நான் போகிறேன், எங்கள் வீடு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது, நான் போகிறம்மான்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒருபாலும் ரூத்தும் அழுகிறா. 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து, 3 பொம்பளைங்க சேர்ந்து அழுறாங்க. யோசித்து பாருங்களேன், தனி ரோடு, வனாந்திரமாக தான் இருக்கும் இந்த இடம். ஒரு நடு இடத்துல 3 பெண்கள் அழுதுகிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களாம் கேவலமாக பேசியிருப்பான். பாவம் என்ன தப்பு பண்ணாலோ, என்ன பிரச்சனையோன்னு யோசிச்சிருப்பான், பல்வேறு விதத்தில் யோசிச்சிருப்பான். ஆனால் பாருங்கள், அந்த ஓர்பால் என்ன பண்ணிட்டா, அவள் போயிட்டா. ஆனால் ரூத் என்ன பண்ணுறா, அவள் வார்த்தையை நீங்கள் நல்லா அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் அது எழுதியிருக்குது. நான் அடிக்கடி பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆவேன், ரொம்ப எழுப்புதல் அடைவேன். அது சொல்கிற, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன் ஜனங்கள் தான் என் ஜனங்கள். மரணமே இல்லாமல் உன்னை என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ஸ்ட்ராங்குங்க. நான் சொல்கிறேன், ஒரு 10,000 ஒரு 1 லட்ச ரூபா உங்கள் கையில் கொடுக்குறேன், சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை காட்டி பிசாசு உங்களை ஏமாற்றுவோன்னா நீங்கள் உடனே சாஞ்சிருவீங்களா? எதுக்குமே ஆண்டவர் விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக குடிப்பேன். நான் அப்படி நினைப்பேன். என் வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவேன், கௌரவமாக இருப்பேன். இயேசு என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த பைபிள் என் பிள்ளைகளுக்கு நான் தானே சொல்லிக் கொடுக்குறேன். நீ சாப்பிட்ற உப்பு, நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ தேய்க்கிற எண்ணெய், நீ போடுற ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுக்கறது. நான் என்ன பண்ணலை, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உன்னை நான் வளர்க்கலை. நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்தால் போய்டுற. நாளைக்கு நீ எழும்பி நீ யாருக்காக தான் நிற்கணும், கர்த்தருக்காக தான் நிற்கணும். என்னை நடத்தின தேவன் உன்னையும் நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் கற்றுக் கொடுக்கணும். யோசித்து பாருங்க, அவ சொல்றா, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம். இனி மரணமே இல்லாமல் நம்ம 2 பேரும் பிரிக்கிறத குறித்து நீ பேசாதான்ட்டா. நாம் அங்கே இஸ்ரேல் தேசத்தில் அவங்க போகிற இடத்துல வீடு இருக்கோ இல்லையா, பல வருஷம் ஆச்சு, அங்கே என்ன இருக்குன்னு அவளுக்குலாம் தெரியாது. 2 பேரும் போகிறாங்க. அதை குறித்து நகோமி அதுக்கு பிறகு என்ன பண்ணல, அவளுடைய மனது உறுதியாக இருப்பதை கண்டுன்னு பைபிளில் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம மருமக ரூத் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டா. உடனே 2 பேரும் போகிறாங்க. போன உடனே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த நாள் சாப்பிட்ணும்ல, என்ன பண்ணுறது, அம்மா நாங்கள் போயிட்டு ஏதாவது வயல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், போய் கோதுமையை எடுத்துகிட்டு வரம்மான்னு சொல்லி போகிறான். தற்செயலாய், பைபிளில் அங்கே அண்டர்லைன் பண்ணிருக்கு, தற்செயலாய் ரூத்து போன இடம் போவாசுடைய வயல். யோசித்து பாருங்களேன், யதார்த்தமாக நீங்கள் இயேசுவை ஏதோ நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லேலியா கூட்டம்னு என்ன சொல்கிறாங்க, நான் அல்லேலியா கூட்டத்தில் வந்தேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒருவேளை சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனாக வரலாம். நீங்கள் சபையில் அடையாளம் தெரியாத கடைசியில் உட்காந்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் சாட்சியை உலகமெல்லாம் கொண்டு போகலாம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அப்படி தான், ஒரு நாள் நான் ஒரு ஊழியத்தில் போயிருக்கிறேன். சாப்பாடு வாங்குறதுக்கு லைனில் நாங்கள்லாம் நிற்கிறோம் விருதுநகரில். அப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அரியலூரில் யாரோ ஒரு ஊழியக்காரரான், அவர் சர்ச்சிலலாம் பயங்கரமாக திருடு போச்சான், ஆனால் என்னதான் திருடு போனாலும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் பேசினார். உடனே நான் சொல்லி பாஸ்டர், அந்த பாஸ்டர் நான் தான் அப்படின்ற. அவருக்கு எப்படி இருந்திருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில் பாஸ்டர்ஸ். இன்றைக்கி அவர் எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு பாஸ்டராக இருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியர், ஹெட் மாஸ்டர். அவர் சொல்கிறார், அந்த பாஸ்டர் நான் தான் பாஸ்டர். ஐயோ நீங்களா, ஐயா பிரைஸ்லா, உங்களை குறித்து தான். அப்போது நம்ம சாட்சி எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? நான் இருக்கிறது அரியலூர், என் சாட்சி புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் கேள்விப்பட்டு விருதுநகருங்கிற மாவட்டத்தில் பேசுகிறாரு. சில உலகம் முழுக்க உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தற்செயலாக உங்கள் திருமணம் தற்செயலாக நடந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தற்செயலாக நடந்திருக்கலாம். பிடிக்காத கணவராக இருக்கலாம், பிடிக்காத மனைவியாக இருக்கலாம், அல்லது பிடிக்காத பிள்ளைகளாக இருக்கலாம், பிடிக்காத சொந்த பந்தங்களாக இருக்கலாம். ஒரு மன ரம்மியம் நமக்குள்ளே இருக்கணுங்க. இதுதான் என் வாழ்க்கை, மனைவி பிடிச்சிருக்கோ இல்லையோ, கணவன் பிடிச்சிருக்கோ இல்லையோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ரம்மியமாக இருக்கணும். ஓகேவா? அப்போது இருக்கட்டும்பா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உள்ளதை போதும் என்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி அவ்வளோதான். சில ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் போன வருஷம் 1 மாதம் பக்கம் என் கையில் காசே இல்லை, எந்த காணிக்கையுமே இல்லை. 1 மாதம்
அப்போ என் பிள்ளைகளை வந்து நான் என்ன பண்ணுறேன், பைக்கில் பெட்ரோல் கூட இல்லை, பெட்ரோலில் பைக்கில் நடந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, காரில் போகிறவங்களே தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கள்ல, நம்ம எனக்கு நிறைய பேர் அந்த ரோட்டில் போகிறதுனால நிறைய பேர் தெரிஞ்ச நபர்லாம் இருக்கு. சார் வாங்க காரில் கொண்டு போய் விடுறேன். இல்லை சார் வேண்டாம் பரவாயில்ல சார். சிலர் பைக்கில் சார் வாங்க நான் பிள்ளைகளாவது கூப்பிட்டு போகிறாங்க, கொண்டு போய் இறக்கிறேன் சார், மெயின் ரோட்லேயே ஸ்கூல் இருக்குது. இல்லை சார் பரவாயில்ல சார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுக்கு இதையும் என்ன பண்ணு, கற்றுக்கொடு, நடக்க கற்றுக்கொடு. என் பிள்ளைகளுக்கு அவங்க நடந்தது கிடையாது, ரோட்டில் நடந்தது கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நடக்காத பிள்ளைகள் இருக்கலாமா? ரோடில் நடக்கணும்ல பிள்ளைங்க. ஏன் கஞ்சி சாப்பாடு பிள்ளைகளும் சாப்பிடணும்ல, கஷ்டத்தை அவன் உணரணும்ல. அவனை கண்ணீர் இல்லாமல் நான் வளர்த்துட்டேன்னா நாளைக்கு அவன் என்ன போடா வெளியேன்னு சொல்லிடுவான். அவனுக்கு கண்ணீரை நான் கற்றுக் கொடுக்கணும், கஷ்டத்தை நான் கற்றுக் கொடுக்கணும், வருத்தத்தை கற்றுக் கொடுக்கணும், பாடங்களை கற்பிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் சந்தோஷமா, அப்போ அந்த வார்த்தை கிடைச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல ஆண்டவரே, ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணேன், நடந்து கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நான் 193 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். யார் பைக் ஓட்டுவீங்க? யாராவது பைக் ஓட்டியிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், பைக் ஓட்டுனவங்களுக்கு தெரியும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 193 கிலோமீட்டர் நான் வாகனத்தை ஓட்டியிருக்கிறேன். என்ன செஞ்சார் எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஏதோ அற்புதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதம் என் கையில் காசே இல்லை. ஸ்கூலுக்கு மட்டும் பிள்ளைகள் என்ன பண்ணோம், அந்த விபிஎஸ் கொண்டு போகணும், அவ்வளோதான். அதான் என்னுடைய நோக்கம். ட்ரை ஆயிடுச்சு, போய் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். இருந்த காசு அவ்வளோதான், கடைசியாக காசு முடிஞ்சு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். அடுத்த நாள் பார்க்குறேன், 2 நாள் கழிச்சு தான் எனக்கே அந்த எண்ணம் வருது, என்னடா 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டால் வண்டி இவ்வளோ ஓடிட்டு இருக்கேன்னு பார்க்குறேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு பழக்கம் என்னென்னா, நான் எப்போ பெட்ரோல் போட்டாலும் கிலோமீட்டரை கவனிப்பேன். வண்டி நான் வெளியில் ஓட்டும்பொழுது எவ்வளோ ஸ்பீடு போகிறேன் அதெல்லாம் நான் கவனித்து பார்ப்பேன். எனக்கு இந்த ஸ்பீடா மீட்டர் லைட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வண்டி ஓட்டியே பிடிக்கும். அப்போ அதெல்லாம் நான் கவனித்து பார்க்குறேன். அப்போ பார்த்து எனக்கு விசித்திரமாக இருக்குது, என்னடா அது நம்ம வண்டி பெட்ரோலை 100 ரூபாய்க்கு போட்டால் இன்னும் ஓடி முள்ளு டாப்பில் வந்துச்சு. அதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியல, அது முள்ளு ரொம்ப டாப்பில் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. முள்ளுன்னு வேறு ஃபுல்லுன்னு. நான் ஒரு சார்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், என்னுடைய நண்பர், சார் இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், என்னன்னு தெரியல சார், வண்டி ஃபுல்லுன்னு காமிக்குது. அது சார் ஐயா ஏதோ முள்ளு பிரச்சனையாக இருக்கு ஐயா அப்படின்னு. ஓ பரவாயில்ல, முள்ளு பிரச்சனை கூட இருக்கலாம், சரி தானே, ஓகே அப்படின்ட்டு 2 நாள் ஓட்டுறேன், 3 நாள் ஓட்டுறேன், 4 நாள் ஓட்டுறேன், 10 நாள் ஓட்டியிருக்கிறேங்க. கம்பெனிக்காரனே சண்டைக்கு வந்துடும் அதெல்லாம் வெளில சொன்னோம்னா. லூயா. டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக்கு 1 லிட்டர் பெட்ரோலு 60-70 கிலோமீட்டர் தான் என் பைக்கு கொடுக்கும். ஆனால் 193 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கிறேன். பரவாயில்லாமா, சார்ஜர் இல்லை. 193 கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்கிறேன். அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்க்கணும். பார்த்துட்டீங்க நீங்கள் விட மாட்டீங்க. அற்புதத்தை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் ருசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இயேசு என்ன பண்ண மாட்டீங்க, விட மாட்டீங்க. ஒரு நாள் என் ஒய்ஃப் ரொம்ப பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணம்மா, ஆரம்பத்தில் இப்போ இல்லை, இப்போ நாங்கள் நினச்சா பிரியாணி சாப்பிடுவோம், நினச்சா சிக்கன். ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சொன்னேன் நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். கன்சீவாக இருந்தாங்க அப்போல்லாம் 1 ரூபா காசு கூட கிடையாது. வெளியில் உட்காந்து நாங்கள் ஒரு வேலை சர்ச்சைக்கு முன்னாடி செஞ்சிட்ருக்குறோம். ரொம்ப நேரமாக எங்களுக்கு ஆப்போசிட் ஒரு கார் நின்றுகிட்டே இருந்துச்சு. அவங்க ஏதோ பேசிக்கிட்டு சாப்பிட்றாங்கன்னு நல்லா தெரியுது. அவங்க கொடுப்பாங்க நமக்கு தெரியுமா? இல்லை, ஏதோ அவங்க பசிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்து நிழல்ல சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அது வரைக்கும் உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் தூரம் அந்த கார் போயிட்டு திரும்ப ரிட்டன் வருது. ரிட்டன் வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுச்சு. என்ன இங்கே நின்ன கார் இப்போ நம்மக்கிட்ட வந்து நிற்குதுன்னு நான் யோசிச்சுட்டு அவங்க வெளில வந்தாங்க. சார் நான் 2 பாக்ஸு பிரியாணி எடுத்துகிட்டு வந்தேன் சார். நான் நினச்சிட்டு வந்தேன் நிறைய பேர் வருவாங்கன்னு வந்தேன், ஆனால் யாருமே வரல சார். 1 பாக்ஸு பிரியாணி நான் ஓப்பன் பண்ணவே இல்லை சார். தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களான்னு கையெடுத்து. நான் அதுக்கு தானங்க நான் இருக்கிறேன், ஏற்கனவே ஆண்டவர் தானே சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், கொடுங்க மனசுங்களை, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒய்ஃபு பாத்திரத்தில் வந்து இந்த பிரியாணியை கொட்டிக்கன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறேன், சரிங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி சரி சாப்பிட்றோம். ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அல்லேலூயா. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி நாங்கள் வாங்க மாட்டோம்னு நினச்சிருவாங்க போல் அவங்க. அற்புதம், சின்ன விஷயந்தான், ஆனால் எவ்வளோ பெரிய சாட்சியாக மாறுது பாருங்களேன். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக அற்புதங்களை செய்வாருங்க. அதெல்லாம் உண்மை நடக்குதுங்க. என்னமோ வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். முடியும் வரல. தேவ சத்தத்தை கேட்க பழகுங்க. அந்த பிரியாணி நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம்.
அதே போல் 28 நாள் நாங்கள் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் சாப்பாடே இல்லை, ஒருவேளை கஞ்சி சாப்பாடை மட்டும்தான். அப்போ எங்கள் பையன் மட்டும்தான் உண்டு. அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி சாப்பாடை கொடுத்துட்டு மதியத்துக்கு கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணிக்குவோம், காலையில் நாங்கள் கஞ்சி தான் குடிப்போம், அவனுக்கு காலையில் சாப்பாடு கொடுப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மதியத்துக்கு வந்து அந்த கொஞ்சம் சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். காலையில் கஞ்சி குடிச்சிட்டு மதியம், ஏன்னா 1/2 கிலோ ரைஸ் வந்து வெறும் 13 ரூபா நொய் அரிசின்னு சொல்லுவோம். அரை தான் நொய் அரிசின்னு சொல்லுவோம். அன்னைக்கு 13 ரூபா. நான் சொல்கிறது வந்து கரெக்டானா 2015-14 இருக்கும். வெறும் நொய் அரிசி 13 ரூபா 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோ ரைஸ் வாங்க என்கிட்ட காசு இல்லை. 25, 26, 28 நாள் போயிடுச்சு. 28 நாள் என் கையிலே காசு கிடையாது. காலையில் வந்து சாயந்தரம் வரையும் உட்காந்துருக்குறோம். அவனுக்கு எங்கள் தம்பிக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, கஞ்சியில் தண்ணி பச்சை தண்ணியில் உப்பை போட்டு கொடுத்தாங்க. நான் ஒரே வைராக்கியமாக இருந்தேன். லோக்கல் தான் நான். ஊருக்குள்ளே போனால் அரிசி கடை தான் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அரிசி குடும்பம்னா கொடுப்பாங்க. எனக்கு ஒரே வைராக்கியம், கர்த்தர் அழைத்தவர் என்ன பண்ண நம்மளை நடத்தணும், அவ்வளோதான். சாயந்தரம் வரையும் உட்காந்துருக்குறோம். 5 மணி ஆச்சு, 5:30 ஆச்சு. சரி, ஒரு ரீப்பர் கேட்ட மாதிரி எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி போயிட்டு கேட்டை சாத்திட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி போயிட்டு சாத்திட்டு வரலான்ட்டு நான் சாத்திட்டு உள்ளே வந்துட்டேன். 6 மணிக்கு ஒரு பாட்டி வெளியில் நின்று கத்துறாங்க. எப்பா தம்பி தம்பி தம்பின்னு கத்துறாங்க. இந்த நேரத்தில் எதுக்கிட்ட அந்த பாட்டி, வயசான பாட்டி, அவங்களுக்கு இப்போ வயசு வந்து பார்த்திங்கன்னா 90 வயசு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறதுனா ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு. நடக்க முடியாதவங்க. அவங்க ஒரு பையில் சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து, எப்பா நான் யாரையோ கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரமாட்டேன்ட்டாங்க, கடைசியில் நானே எடுத்துகிட்டு வந்தப்பா, நீங்கள் சாப்பிட்ணுப்பா, என்னமோ தெரில, இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுன்னு என் மனசில் பக்குன்னு அடிச்சுக்கிச்சுப்பா அப்படின்றாங்க. நமக்கு தானே தெரியும் 28 நாள் சாப்பிடாது. ஒரு வேளை சாப்பாடு நமக்கு தானே தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? எலியாவின் தேவன். எலியாவுக்கு ஆண்டவர் அப்படி தாங்க போஷிச்சாரு. காகத்தை கொண்டு அவரை போஷித்தார். உண்மை, 100க்கு 100 உண்மை. அந்த எலியாவின் தேவன் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். நீங்களும் நானும் வணங்குற தேவன் அவர் தான். அன்னையிலேருந்து சாப்பாட்டு தரித்திரம் எங்கள் வீட்டை விட்டே போச்சு.